இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியை புரட்டி போட்ட புயல் மழை, குடியிருப்புகளுக்கு புகுந்த வெள்ளம், மக்கள் பெரும் பாதிப்பு. புயல் நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய், உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கனமழையால் சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம், ஆரியபாளையம் பழைய பாலம் முழுகியது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் புயல் நிவாரணமாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவில் ஒரே நாளில் 48.4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும், மீட்பு பணியில் 4000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் 2 பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் 70 துணை ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும், இந்த புயலால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் காணாமல் போய் உள்ளதாகவும், இதில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் புயல் பாதிப்பு நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாயும், 10,000 ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹெக்டருக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். இதேபோல உயிரிழந்த மாடுகளுக்கு 40,000 ரூபாயும், கிடாரி கன்றுகளுக்காக 20,000 ரூபாயும், மீனவர்களுக்கு சேதமடைந்த படகுகளுக்கு 10,000 ரூபாயும், சேதமடைந்த கூரை வீடுகளுக்கு 20,000 ரூபாயும், குறைவாக சேதமடைந்த வீடுகளுக்கு 10,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளம் காரணமாக பாகூர் பகுதிகள் சேதமடைந்துள்ளன. வீடூர் அணை திறப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. நகர பகுதிகளில் 90% மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்று மாலைக்குள் முழுமையாக மின் இணைப்பு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மேலும் மத்திய அரசிடம் முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் நிதி வழங்க கோரி உள்ளதாகவும், மேலும் மத்திய குழு புதுச்சேரியில் பாதிப்புகளை பார்வையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவது என முடிவு செய்தது. உணவு பங்கீட்டு அட்டை ரேஷன் கார்டு 5000 ரூபாய். நம்முடைய குறித்த இந்த மழையில பயிர் சேதம் முழுமத காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சேதமாகி இருக்கின்றது. அதனால் அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. 10,000 ஹெக்டேர் நிலம். அதே மாதிரி மாடு, கிடாரி கன்று ஒரு 4 மாடு இறந்திருக்கின்றது. அதுக்கு ஒரு மாட்டிற்கு 40,000 ரூபாய். அதே மாதிரி கிடாரி கன்றுகள் 16 கிடாரி கன்றுகள் இறந்திருக்கு. அதுக்கு 20,000 ரூபாய் கிடாரி கன்றுகள். படகு சேதம், படகு மூழ்கி என்ஜின் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. 50 படகு அதுக்கான பழுதிக்கு கூட்டுவதற்கு 10,000 ரூபாய் விவசாய மக்களுக்கு வழங்கப்படும். கூரை வீடு நம்ம சேதமடைஞ்சிருக்கு. இதுவரை 15 கூரை வீடு சேதமடைஞ்சிருக்கு. ஒரு கூரை வீட்டுக்கு கட்டிக் கொள்வதற்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த பார்லி டேமேஜ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பொழுது அது மாதிரி ஒரு 10 வீடுகள் கணக்கிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு 10,000 ரூபாய் வீட்டுக்கு 10,000.
புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கெடுத்தபடி செல்லும் காற்றாற்று வெள்ளம். பாலத்தில் குவிந்து செல்ஃபி எடுத்த ரசித்த மக்களை வெளியேற்றிய காவல்துறையினர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடூர் டேம் நிரம்பியது. இதனையடுத்து அதிலிருந்து தண்ணீர் தற்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் சாலையில் உள்ள புதுச்சேரி ஆரியபாளையம் மேம்பாலத்தின் மேல் தண்ணீர் மூழ்கடித்து செல்வதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் அருகே தற்பொழுதுதான் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளதால் அதன் மீது ஏறி நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை பார்வையிடுகின்றனர். சுமார் 15 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுதுதான் ஆரியபாளையம் மேம்பாலத்தை முழுகடித்தபடி ஆற்று வெள்ளம் செல்வது குறிப்பிடத்தக்கது. அந்த காற்றாற்று வெள்ளத்தை பார்வையிட ஏராளமான பொதுமக்கள் பாலத்தில் குவிந்து ஆற்றில் ஏற்பட்டுள்ள காற்றாற்று வெள்ளத்தை ரசித்தபடியும் செல்ஃபி எடுத்தபடியும் நின்றிருந்தனர். அங்கு வந்த போலீசார் அவர்களை எச்சரித்து வெளியேறுமாறு உத்தரவிட்டனர். இந்த மழை வெள்ளம் காரணமாக ஆற்று ஓர பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வீடுகள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியதின் காரணமாக அப்பகுதி மக்கள் அருகில் உள்ள முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் மழை பாதிப்புகளை சரி செய்ய மத்திய அரசிடம் 1000 கோடி ரூபாய் கேட்க வேண்டும் எனவும், தற்போது மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 12,000 ரூபாய் வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசை அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பெய்த புயல் மற்றும் மழையினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறையின் அலட்சியத்தால் தான் இந்த மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், மழை மற்றும் புயல் எச்சரிக்கை அறிவிப்பை பொருட்படுத்தாமல் போதுமான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க தவறிவிட்டனர். குறிப்பாக நகர பகுதியில் உள்ள வாய்க்காலில் தூர்வாருவதற்கான உடைக்கப்பட்ட வாய்க்காலின் சுற்றுச்சுவரை மீண்டும் அமைக்கப்படாததால் வாய்க்காலில் செல்லக்கூடிய நீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்துவிட்டது. இதனால் உருளையன்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழை நீர் உட்புகுந்தது. இதன் காரணமாக வீட்டில் இருந்த பல்வேறு பொருட்கள் சேதமடைந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் 3 முதல் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. இதேபோல் 7000 ஹெக்டேர் மேற்பட்ட விவசாய நிலங்களும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய முதலமைச்சர் மத்திய அரசிடம் புயல் மழை நிவாரண ரீதியாக 1000 கோடி ரூபாய் கேட்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், மத்திய அரசு ஒரு குழுவை அனுப்பி பாதிப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மழை நிவாரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் 12,000 ரூபாய் நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் எனவும், மீனவர்களுக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், புயல் மழையினால் உயிரிழந்தவர்களுக்கு முதல் கட்டமாக முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் லட்சுமி யானையின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியின் செல்ல பிராணியாக இருந்த மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி கடந்த 2022ஆம் ஆண்டு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மரணமடைந்தது. இந்த நிலையில் யானை லட்சுமியின் 2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி வனத்துறை அருகில் உள்ள அதன் சமாதியில் அனுசரிக்கப்பட்டது. தேசிய இந்து திருக்கோவில்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக அதன் நிர்வாகிகள் லட்சுமி யானையின் சமாதியை சுத்தம் செய்து பூஜை செய்து அஞ்சலி செலுத்தினர். கபடி வண்டி வரலையா சாப்பாடு
புதுச்சேரியில் வரலாறு காணாத கடும் மழைப்பொழிவு மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக நீரில் அடித்து செல்லப்பட்ட இருசக்கர வாகனங்களை மீட்க போராடிய பொதுமக்கள் மழை நிவாரணம் வழங்க வேண்டுமென கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் வரலாறு காணாத கடும் மழைப்பொழிவு மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நகரே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதி, ஜிஞ்சர் ஹோட்டல் மற்றும் சாமியார் தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. மின் இணைப்பு 18 மணி நேரமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. பல குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் தவித்து வருகின்றனர். அதேவேளையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளும் நடந்து வருகின்றன. வெங்கடா நகர், பாவாணர் நகர், ரெயின்போ நகர் தொடங்கி நகரின் பல பகுதிகளிலும் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. ஏற்கனவே நிவாரண முகாம்கள் நிரம்பியுள்ள நிலையில் பல குடியிருப்புகளில் தரைதளத்தில் இருந்தோர் மேல்தளத்துக்கு தஞ்சம் அடைந்துள்ளனர். களத்தில் ஆட்சியர், நகராட்சி ஆணையர்கள், அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பேரிடர் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் மரங்கள் விழுந்துள்ளன. அவற்றை அகற்றும் பணியில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடலில் சீற்றம் அதிகமாக இருப்பதாலும் மழை தொடர்ந்து பெய்வதாலும் மழைநீர் வடிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஜிஞ்சர் ஹோட்டல் பகுதியில் மிகுந்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இருசக்கர வாகனங்கள் 13, ஆட்டோ ஒன்றும் நீரில் அடித்து செல்லப்பட்டன. இதனை அப்பகுதி மக்கள் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல வில்லியனூர் அருகே உள்ள உருவையாறு, மேல் திருக்காஞ்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீட்டிலிருந்து யாரும் வெளியே வர முடியாத சூழல் நிலவுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வழியின்றி தவித்து வருகின்றனர். எனவே புதுச்சேரி அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை பெய்த நிலையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்த நிலையில் அதிமுக சார்பில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம் மற்றும் பால், பிரெட், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் என அனைத்தையும் மழையில் நனைந்து கொண்டு அவரவர் வீடுகளுக்கு சென்று வழங்கினார். குறிப்பாக அம்பேத்கர் நகர், PCP நகர், புதுக்குளம், அந்தோனியார் வீதி, கப்சின் வீதி மற்றும் சண்முகா நகர், RK நகர், டோபிகனா மற்றும் காக்கையந்தோப்பு என பல்வேறு பகுதிகளிலும் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து மக்களுக்கு உணவுகளை வழங்கி அவரவர் சொல்லுகின்ற குறைகளையும் கேட்டு அறிந்தார். மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். இந்த பக்கம் எல்லாம் சேர்ந்து அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி தலைவரும் சமூக சேவகருமான டாக்டர் P. பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா அண்ணா சிலை அருகே மிக விமர்சையாக தொகுதி நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது. 1000 ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணியும், 500 நபர்களுக்கு புடவையும் கைலியும், 3 நபர்களுக்கு சுய தொழில் தொடங்க 3 தள்ளுவண்டிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பாஸ்கருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். மேலும் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், நேரு, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் MLA அன்பழகன், மணக்குள விநாயகர் கல்லூரியின் குழும தலைவர் டாக்டர் நாராயணசாமி, மாநில செயலாளர் அழகு, ஓம் சக்தி ரமேஷ், முரளி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சீதா, புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்கத்தின் நிர்வாகிகள், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் பிரகாஷ் ராஜா, செல்வகுமார், கஸ்பர், சதீஷ், NR காங்கிரஸ் இலக்கிய பேரவை தனசேகர், அம்பேத்கர், பாவாடராயன், நேரு பஜார் வியாபாரிகள், புதுச்சேரி மார்க்கெட் நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு பாஸ்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியினை சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் முரளிதரன், லூர்து மணிகண்டன், ராஜா, அசின், விக்னேஷ், ராஜி, தமிழ், அகிலன், விநாயகம், ஆதித்யா, ஹரிஷ், ராஜாராம், தினேஷ், கண்ணன், சுப்பு ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அன்னதானம் வழங்கினார். கார்த்திகை மாதத்தினை முன்னிட்டு அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளரும் மதர் தெரேசா ஃபவுண்டேஷன் முனிவர் மற்றும் சரண் அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யா ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆறுமுகம், அழகானந்தன், ஐயப்பன், மகா, சரண், பிரகாஷ், ரூபன், அஜித், கோவர்தன், தீபக் மற்றும் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சண்முகா நகர் பகுதியில் புயல் மழையால் பாதித்த பொதுமக்களுக்கு பாஜக சார்பாக இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக மழையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக சமூக சேவகர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சண்முகா நகர் பகுதியில் புயல் மழையால் பாதித்த பொதுமக்களுக்கு பாஜக சார்பாக இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜ் மற்றும் அரியாங்குப்பம் பாஜக இளைஞரணி தலைவர் ராசு ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் முருகன், செல்வம், பிரகாஷ், அன்பரசன், சுவிக்ராமன், புகழேந்தி, ஐயப்பன், கிரிதரன், தருண்ராஜ் உட்பட இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவளக்காரன்சாவடி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமமுக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வரலாறு காணாத கடும் மழைப்பொழிவு மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வழிவகையின்றி மழைநீரில் தத்தளித்து வருகின்றனர். மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் தங்களால் இயன்ற பல்வேறு நிவாரணங்களை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் அறிவுறுத்தலின்படி புயல் மழையால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதி பவளக்காரன்சாவடி பகுதியை சேர்ந்த மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மதிய உணவு, பால் பாக்கெட் உள்ளிட்ட பொருட்களை நிவாரணமாக வழங்கப்பட்டது. இதில் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பெங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட கடும் மழையினால் பல்வேறு பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் இன்றி பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் ஜவஹர் நகர், பாவாணன் நகர், லாம்பர் சரவணன் நகர், புதுநகர், அணைக்கரை வீதி, உழவர்கரை, சிவகாமி நகர், மரியாள் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உணவு மற்றும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியை புரட்டி போட்ட புயல் மழை, குடியிருப்புகளுக்கு புகுந்த வெள்ளம், மக்கள் பெரும் பாதிப்பு. புயல் நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய், உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கனமழையால் சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம், ஆரியபாளையம் பழைய பாலம் முழுகியது. செய்தி
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.